லைஃப்ல ஏனோ தானோன்னு ஓடிட்டு இருந்த ஒரு பையனோட லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து அவனோட லைஃப் ஸ்டைலையே மாத்திருச்சு. தமிழ்நாடை சேர்ந்த வல்லரசுங்கிற பையனுக்கு சின்ன வயசுல அவங்க அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்றத அவங்க அம்மா அப்பா ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்லயும் சரி, காலேஜ் டேஸ்லயும் சரி, வல்லரசு காதல் மேல பெருசா ஒரு ஈடுபாடு இல்லாமே அவன் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வேலைக்காக வரான். வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இதுவரை இல்லாத ஃபீலிங்ஸ் அந்த பொண்ணு மேல அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு அப்ரோச் பண்றான். அந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லபடியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியா லவ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த பையன் ஹாப்பினஸ்க்காக சரக்கு சிகரெட்டு இதெல்லாம் அடிக்கிறான். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து இது வந்து உன்னோட சந்தோஷத்தை கெடுத்துரும், இதை விட்டுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பையன் டோட்டலா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டான். ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்றான், நான் அந்த மாதிரி உன்னை லவ் மட்டும் தான் பண்ண முடியும், உன்னை என்னால் மேரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா வந்து என்னோட அத்தை பொண்ணை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னே அந்த பொண்ணு அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க மூவ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் அவங்களோட கம்பெனியில் அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணுற விஷயத்த தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. வேலையை விட்டு தூக்கணுன்னே இந்த பையனுக்கு ஏற்றுக்கவே முடியலை. அவனால் அதை ஏற்றுக்கவும் முடியல. அந்த பொண்ணு இல்லாத ஒரு நிமிஷம் வாழ்க்கையை அவனால் தாண்டவும் முடியலை. அப்போ அவன் ரியலைஸ் ஆகுறான், இந்த பொண்ணு தான் நம்மளோட வாழ்க்கை, இந்த பொண்ணு தான் நம்மளோட சந்தோஷம் எல்லாமேங்கிறத ஃபிக்ஸ் ஆகிட்டு அவனும் வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போகிறான். போயிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட, அம்மா நான் வந்து பிரியாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் என் லைஃப்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே உன்னோட அத்தை பொண்ணு தான் உன்னோட லைஃப்னு சொல்லி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன புதுசாக ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த பொண்ணை தான் கட்டுவேன், அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ரொம்ப அவனை கண்டிக்கிறாங்க. இருந்தாலும் பிரியா தான் என்னோட லைஃப்ங்கிற ஒரு முடிவை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான். அதுக்கப்புறம் பிரியாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொன்னோன்னா பிரியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, வல்லரசுக்கு வந்து ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அம்மா அப்பாட்ட வந்து வல்லரசை நம்ம லவ் பண்றோங்கிறத அப்ரோச் பண்ணணும், அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கிற ஒரு மைண்ட்ல பிரியாவும் வல்லரசும் உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம வல்லரசுக்கு ஒரு நல்ல வேலை ரெடி பண்றதுக்காக ஒவ்வொரு கம்பெனி ஏறி ஏறி இறங்குறாங்க. எல்லா இன்டர்வியூலையும் ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வல்லரசு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்றான், எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கான். கடைசியா வல்லரசு ஒரு நல்ல கம்பெனில செலக்ட் ஆகுறான். அந்த விஷயத்த பிரியாட்ட சொல்றான். அதை கேட்டோன்னா பிரியா ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் பிரியா அவங்க அம்மா அப்பாட்ட போய் அப்ரோச் பண்றாங்க. அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. இல்ல செட் ஆகாது, நீ விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே பிரியா அவங்க அப்பாவோட காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, என்னை நல்லா பார்த்துக்குவான்ப்பா, என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவான்ப்பா, என்னை நம்புங்கப்பான்னு பிரியா ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிரியாவோட அப்பா அந்த பையனை வர சொல்றாங்க. இவங்களும் வல்லரசை வர சொல்றாங்க. வல்லரசை பார்த்தோன்னு பிரியாவோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அக்செப்ட் பண்ணிடுறாங்க. வர செப்டம்பர் மாதம் பிரியாவுக்கும் வல்லரசுக்கும் மேரேஜ் ஆக போகுது.